மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக 2வது மாநாட்டில் தொண்டரை தாக்கியதாக அக்கட்சித் தலைவர் விஜய் மற்றும் 10 பவுன்சர்கள் மீது போலீசார் வழக்குப்பதிவு செய்தனர். மதுரை பாரபத்தியில் நடைபெற்ற தாவேக மாநாட்டில் விஜய் ராம்ப் வாக் செய்தபோது மேடையில் ஏறிய சரத்குமார் என்ற தொண்டரை பவுன்சர்கள் தூக்கி வீசிய காட்சி சமூக வலைதளத்தில் பரவியது. தாவேக மாநாட்டில் தன்னை தாக்கிய பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கட்சி தொண்டர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரத்குமார் புகார் அளித்தார். அதில் தாவேக பொறுப்பாளர்கள் தன்னிடம் சமரசம் பேசியதாகவும், ஆனால் முதலுதவி சிகிச்சைக்கு கூட உதவி செய்யவில்லை என்றும் சரத்குமார் கூறியுள்ளார். தாவேக தலைவர் அவர்கள் ரேம்ப் வாக் வரும்போது அவரை பார்க்கணுங்கிற ஆசையில் கிட்ட போகும்போது அவரை சுற்றி இந்த பவுன்சர் என்னை தூக்கி கீழே கடாசிட்டாங்க. நான் சுதாரிச்சுக்கிட்டதுனால கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். அதனால் மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நான் இல்லை, அது வேறு பையன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்மளால் கட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். இதனிடையே புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அதை குன்னம் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். இதன் பேரில் தாவேக தலைவர் விஜய் மற்றும் 10 பவுன்சர்கள் மீது 3 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.